ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 23ஆம் தேதி. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 7/7/2024 ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். முதலாவது மேசராசி. மேஷம் ராசி. தொழில் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவாங்க. பணி நிமித்தமான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவோம். எதிரில் முன் யோசனை என்று செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி லாபங்கள் கிடைக்கும். பரணி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கிருத்திகை ஆலோசனைகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி. ரிஷபம் ராசி. மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீங்க. உறவினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மனை தொடர்பான பணிகளில் சில விரயம் ஏற்படலாம். எழுத்து தொடர்பான பணிகளில் கற்பனைகள் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை நம்பிக்கை உண்டாகும். ரோகிணி விரயம் ஏற்படலாம். மிருகஸ்ரீஷம் கருத்து வேறுபாடுகள் குறையும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிந்தித்து செயல்படவும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம். சிலருக்கு ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படலாம். கொள்கை தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கே ஏற்படும். உற்சாகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகசீஷம் வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை சோர்வுகள் நீங்கும். புனர்பூசம் மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகம் ராசி. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். கருத்துக்களை பகிர்வதில் கவனம் வேண்டும். மனதளவில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் கோபமின்றி செயல்படவும். வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படவும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசம் கவனம் வேண்டும். ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்மம் ராசி. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளால் சஞ்சலங்கள் ஏற்படலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். பூரம் குழப்பங்கள் பிறக்கும். உத்திரம் அனுசரித்து செல்லவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி. தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்ற வாய்ப்புகள் அமையும். பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகலாம். சிக்கனமாக செயல்படுவது தொடர்பான எண்ணங்கள் பிறக்கும். கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும். இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீங்க. நெருக்கமானவர்கள் மூலம் புரிதல்கள் உண்டாகலாம். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் முன்னேற்றமான நாள். அஸ்தம் மேன்மை ஏற்படும். சித்திரை புரிதல் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி. திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உலகியல் நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனை தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுமையான சூழல் ஏற்படும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை சிந்தனை அதிகரிக்கும். சுவாதி பிரச்சனைகள் குறையும். விஷாகம் சிந்தித்து செயல்படவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிகம் ராசி. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகலாம். பெற்றோரின் எண்ணங்களை நிறைவேற்றுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வீடு வாகனங்களை சரி செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு புதிய முடிவுகளை எடுப்பீங்க. செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். சுபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம் தேடல்கள் உண்டாகும். அனுஷம் பிரச்சனைகள் குறையும். கேட்டை முன்னேற்றமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி. உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாமல் எதையும் சாப்பிடாதீங்க. மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வேணவே வேணாம். தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் விட்டு கொடுத்து செல்லவும். போராடும் வாதங்களை குறைக்கவும்.
உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. மகரம் ராசி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் விரயங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் உபரி வருமானம் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிப்படுத்தும் கருத்துக்களில் கவனம் வேண்டும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சாந்தம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் விரயங்கள் ஏற்படும். திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பம் ராசி எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகலாம். வாழ்க்கை துணை வழியில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்து முடியுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதை உறுதிய சில விஷயங்களுக்கு தீர்வு காண்பீங்க. சிக்கல்கள் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் மாற்றமான நாள். சதயம் சுறுசுறுப்பான நாள். புரட்டாதி தீர்வுகள் சில பல கிடைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. மீனம் ராசி குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமையலாம். சமூக பணிகளின் மூலம் ஆதரவு மேம்படும். பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகலாம். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களை புரட்டாதி கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரட்டாதி புரிதல்கள் மேம்படும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். இதுவரை நம்ம பார்த்தது ஜூலை 7ஆம் தேதிக்கான, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான 12 ராசிக்கான பலன்களை இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இதில் பலருக்கு ஏற்ற இறக்க நிலைகள் இருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். சரிங்களா? அதை பற்றி எந்த நிலையிலும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு எதையும் நீங்கள் சாதிக்க போகிறது கிடையாது. சரியா? ஏன் பெருசாக கவலைப்பட்டாலும் யாரும் உங்களுக்கு ஐயா நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் கை கொடுக்க போகிறதும் கிடையாது. சரியா? ஏன்னா இயந்திர உலகம். முதல்ல யூ அக்செப்ட் யுவர் பெயின். உங்கள் வலியை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வலி இதுதான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வரேன்னு நினச்சக்கூடாது. அந்த வலிகளுக்கு காரணமே நீங்கள் தான். முதல்ல பிரச்சனைகள் ஒன்று வருதுன்னா அந்த பிரச்சனைகள் எங்கேருந்து வருது சொல்லுங்கள். பேசிக்காக அந்த பிரச்சனைகளுக்கு A to Z ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள், நம்மளாக தான் இருப்போம். ஸோ அதனால் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது முடிவெடுங்க. ஸோ எதுவுமே இறைவன் கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும், அருகாமையில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை அரவணைக்கும். நீங்கள் விரும்பும் தெய்வம் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவாங்க. சரிங்களா? அதனால் தன்னம்பிக்கை விடாதீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் கடவுள். சரிங்களா? சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.